Vidyakumar IS Academy Institute for your success. நேற்று நம்ம பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். கேட்டிங்கன்னா படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று போயிட்டு உடனே படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் வர்றதுக்குள்ள 10 o'clock முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ வந்து ஸோ ரெண்டுமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து. ஸோ நம்ம பொறுத்தவரையும் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து நம்ம ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது, புக்கில் அண்டர்லைன் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து கண்டென்ட் வந்து ரீகால் ஆகும். அப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது நமக்கு வந்து ஞாபகம் வர்றது ஆப்ஷன் வந்து ஏவா பியா இல்லை பியா சியா இல்லை சியா டியான்னு சொல்லி இந்த மாதிரி குழப்பம் வராமல் கரெக்டாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஃப்ரெண்ட் ஆடிபிளாக இருக்கா? நான் பேசுறது கிளியராக கேட்குதா? வந்து நான் லவுடராக தான் பேசுகிறேன். கிளியராக இருக்கா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. இயர்ஃபோன் யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ கிளியராக இருக்கா? மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? வாய்ஸ் ஸ்லோவா இருக்கா? வாய்ஸ் ஸ்லோவா இருக்கா? ஓகே ஓகே. இப்போ முடிஞ்ச வரையும் சப்போஸ் மொபைலில் ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் சத்தமாக இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாக கேட்காது. ஸோ அதனால் இயர்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. லவுடராக இருந்தது, ஸ்பீக்கர் நல்லா சத்தமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வந்து. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட். குட் மார்னிங் தான். ஸோ அதனால் ரிவிஷன் அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரிவிஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னென்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இப்போ ஜென்ரலாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாமே டவுட் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம இப்போ நேற்று நடந்த கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வேற என்னென்ன டவுட் இருக்கோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக சொல்கிறேன். 1:30க்கு மேலே நம்ம கண்டிப்பாக மற்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து. வேறு ஜென்ரலாக மற்ற எக்ஸாம்ஸ் பற்றியோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நம்ம பார்த்த டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எழுத்து இலக்கணம் அப்படின்றது வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்தில் நம்ம முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு பார்த்துருந்தோம். டெக்னிக்கல் இஷ்யூனால அது மட்டும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அந்த எழுத்து இலக்கணம் அதோட தொடர்ச்சி வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி நேற்று வந்து இயற்பியல் வகுப்பு பிசிக்ஸ் வந்து பார்த்திருந்தோம். பிசிக்ஸ் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திருந்தோம். பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மோஷன், அதுக்கப்புறம் எனர்ஜி இயக்கம், ஆற்றல் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் ஃபோர்ஸ் விசை அப்படின்ற டாபிக் பார்த்திருந்தோம். அப்புறம் அழுத்தம் வந்து பிரஷர் அப்படின்ற டாபிக் பார்த்திருந்தோம். இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம வந்து இயற்பியல் வகுப்பு தான் வந்து பார்க்க போறோம். செகண்ட் செஷனா வந்து இருக்க போகுது வந்து. அண்ட் தேர்ட் செஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்த மேக்ஸ் வந்து அதுல வந்து இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்திருந்தோம். அந்த பர்சன்டேஜ்ல பேசிக்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க திருப்பி ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் என்னென்ன மாடலாம் நம்ம சால்வ் பண்றோமோ அந்த மாடலாம் திருப்பி நீங்க ஒரு தடவை நீங்க உங்க நோட் புக்ல சால்வ் பண்ணியிருந்தாலும் கையை வச்சு மூடிட்டு அந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட். கீழே சாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வந்து போட்டுருவாங்க. நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிட்டு ஃபர்தரா அந்த கிளாஸ்க்கான லிங்க் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் யூடியூப்லயும் நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெசேஜா வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மெசேஜா வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எதுவும் டவுட் இல்லை. நேற்று நடந்த கிளாஸ்ல அப்படி தான் நினைக்கிறேன். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக படிக்கணும் அண்ட் ரிவிஷன் பண்ணணும். இன்னைக்கு காலையில் வரும்போது கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. இப்போ நம்ம நேற்று பார்த்த கிளாஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எழுத்து இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக வந்து திருக்குறள் தொடர்புடைய செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். சரி வாங்க செகண்ட் டாபிக் எழுத்து இலக்கணத்தில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி இப்போ எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பிறப்பு அப்படின்னு எழுத்துக்களின் இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையில் வந்து பிறக்குது வந்து. ஸோ அப்போ இடம் அப்புறம் முயற்சி என்ன முயற்சினால பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இடம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மார்பு, கழுத்து, தலை, மூக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குது அப்படின்னு சொல்லுறோம். ஸோ அது எப்படி சொல்லலாம்? அப்புறம் அது எப்படி சொல்லலாம்? மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய
என்னது 4 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரின் முயற்சியால் உடல் உள்ளிலிருந்து எழும் காற்றானது நமக்கு என்னது எழுத்துக்களின் பிறப்பு. அப்ப அந்த காற்று இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பேசவே முடியாது வந்து. சோ அப்ப ஒலி அப்படின்ற உச்சரிப்பு அப்படின்றது எது அவசியம் அப்படின்னா காற்று அவசியம். அந்த காற்றை வந்து கட்டுப்படுத்தி அந்த காற்று இருந்து எப்படி வெளியேறணும் அப்படின்றது மூலியமா தான் நம்ம ஒலியை வந்து எழுப்புறோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப குரல் வலி அப்படின்னு நம்ம கழுத்துல வந்து இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று அந்த ஒலியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாக்கையும் உதட்டையும் பல்லையும் பயன்படுத்தி அது மேலெண்ணம் கீழெண்ணம் இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒலியை வந்து எழுப்புறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அப்ப மொழி அப்படின்றது உருவாகுது அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப இதுல வந்து இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன அப்படின்னு பாக்குறோம். இதனை எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. சோ அப்ப எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னும் போது நமக்கு என்னென்னலாம் அவசியமா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதழ் நாக்கு பல் மேல்வாய் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி மார்பு தலை கழுத்து மூக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் வந்து எழுத்துக்களின் பிறப்பு காரணமா இருக்கு. எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டா உயிர் எழுத்து அப்படின்னும் போது நம்ம 12 எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப அந்த 12 உயிர் எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னா கழுத்தை வந்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது யார் சொல்றா அப்படின்னா நன்னூல்ல வந்து சொல்றாரு அப்படி பார்க்கலாம். அப்ப நன்னூல்ல இத பத்தின விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னு கேட்டானா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அப்ப மெய் எழுத்துக்கள் வந்து சோ மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மூன்றா வந்து நேத்தே பார்த்தோம். அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பார்த்தோம் வந்து. சோ அப்ப வல்லினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கசட தப்பற வந்து இது மெல்லினம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் வல்லினம் மெல்லினம் ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது தான் இடையினம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப ஞான நமன அப்படின்றது மெல்லினம். இடையினம் அப்படின்னும் போது எரள வளல அப்படின்னு பார்த்தோம் வந்து. மேல வந்து புள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னா அதான் மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னும் போது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இக்கு கசட தப்பறன இக்கு இச்சு இட்டு இத்து இரு இப்பு அப்படின்னும் போது அது எங்க பிறக்குதுன்னா மார்புல பிறக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து மெல்லினம் அப்படின்னும் போது எங்க பிறக்குதுன்னா அது வந்து மூக்குல பிறக்குது. இடையினம் அப்படின்னும் போது எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்துல பிறக்குது. இப்ப மூக்குல சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான மன்ன அப்படின்னும் போது மெல்லினம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மூக்குல சொல்ற மாதிரி இருக்கு. இடையினம் அப்படின்னும் போது எரள வளல அப்படின்னும் போது அது வந்து எங்க சொல்றோம்னா கழுத்துல சொல்றோம். அப்ப இக்கு இச்சு அப்படின்னும் போது நம்ம நெஞ்சில வந்து மார்புல வந்து சொல்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் பிறப்பே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நன்னூல்ல வந்து இதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஒரு எழுத்து எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப உயிர் எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி உயிர் எழுத்து போன்றே வந்து பாத்தீங்கன்னா இடையின எழுத்துக்களும் எங்க பிறக்குதுன்னா கழுத்துல பிறக்குது. ஞான நம்ம அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மெல்லினமா இருக்கு. அந்த மெல்லினம் எங்க பிறக்குது அப்படின்னா மூக்குல பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அதே வந்து வல்லினம் அப்படின்னும் போது எங்க பிறக்குதுன்னா மார்புல பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இதுக்கான வந்து விளக்கம் அப்படின்றது நன்னூல்ல வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ ஆயுத எழுத்து எங்க பிறக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தலையில பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ ஆயுத எழுத்து அக் அப்படின்னும் போது எங்க நம்ம சொல்லும் போது என்னன்னா தலையில பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா கழுத்துல வந்து பிறக்குதுன்னு பாக்குறோம். வல்லின எழுத்துக்கள் வந்து மார்புல பிறக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே வந்து மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா மூக்குல பிறக்குதுன்னு பாக்குறோம். இடையின எழுத்துக்கள் வந்து கழுத்துல பிறக்குதுன்னு பாக்குறோம். அண்ட் ஆயுத எழுத்து எங்க பிறக்குது பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அது எங்க பிறக்கிறது தலை அப்படின்னு பாக்குறோம். இது நமக்கு தேர்வு நோக்குல கேட்பாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ நம்மளுடைய இதுவே நம்மளுடைய வகுப்போட நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு நாள் வகுப்புல 2 கேள்வி அப்படின்றத நம்ம டார்கெட் வச்சு பாக்குறோம். அப்ப நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் பாக்குறோம். இதுல இருந்து 2 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 50 நாட்கள நம்ம பார்க்க போற இந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் வரணும் அப்படின்ற ஒரு இலக்கோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயணிக்கிறோம். இதுல கூடுதலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அடிஷனலா வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பிளஸ் அடிஷனலா வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 100% அப்படின்றது வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படி பார்க்கலாம் வந்து. அடுத்து அப்ப ஆவி இடைமை இடம் மிடறு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெரும் வன்மை அப்படின்னு பாக்குறாரு. அப்ப ஆவி இடைமை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆவின் அப்படின்னு சொல்றது எதை சொல்றாரு அப்படின்னா வந்து உயிர் எழுத்தை குறிக்கிறார். அப்ப உயிர் எழுத்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆவி அப்படின்றது. ஆவி இடைமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இடையினம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இடைமை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இடையினத்தை குறிக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இடையினம் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா இடைமை வந்து இடம் மிடறு மிடறு அப்படின்னும் போது உயிரிழத்தும் இடையினமும் வந்து எங்க பிறக்குதுன்னா கழுத்துல பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப மிடறு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா கழுத்தை குறிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நன்னூலார் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா செய்யுள்ல வந்து நமக்கு ஆவி இடைமை இடமிடறு ஆகும் அப்படின்றாரு. அப்ப ஆவினா உயிரையும் இடைமைனா இடையினத்தையும் மிடறு அப்படின்னா கழுத்தை குறிக்கிறது கழுத்துல பிறக்குதுன்னு பாக்குறோம். மேவும் மென்மை மூக்கு உரம் பெரும் வன்மை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மேவும் மென்மை மென்மைனா மெல்லினம் மெல்லினம் எங்க பிறக்குது அப்படின்னா மூக்குல பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. அதே மாதிரி உரம் பெரும் வன்மை அப்ப வல்லினம் அப்படின்றது எங்க பிறக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உரம் பெரும் வன்மை அப்படின்னும் போது அந்த வல்லின எழுத்துக்கள் பிறக்கணும் மார்புல. அப்ப மார்புல பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மார்புல இது வல்லின எழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப நன்னூலார்
நன்னூலார் வந்து சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா மேல வந்து விரிவா வந்து கொடுத்துருக்கோம். அப்ப உயிர் எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து கழுத்துல பிறக்குது அப்படின்னு பாக்குறோம். வல்லின எழுத்துக்கள் எங்க பிறக்குதுன்னு கேட்டாங்கன்னா மார்புல பிறக்குதுன்னு பாக்குறோம். வந்து அதே மெல்லின எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னா மூக்குல பிறக்குது. அதே இடையினம் அப்படின்னா எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்துல பிறக்குதுன்னு பாக்குறோம். அண்ட் ஆயுத எழுத்து எங்க பிறக்கிறது அப்படின்னா வந்து தலையில பிறக்குது. அதை சொன்னது யாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நன்னூலார் வந்து சொல்றாரு நன்னூல்ல. சோ ஆவி இடமை இடம் இடரு ஆகும் மேவும் மென்மை மூக்கும் உரம் பெறும் வன்மை அப்படின்றார். அப்ப எழுத்துக்களுக்கான பிறப்புக்கான செயலா வந்து எது இருக்கு அப்படின்னா இது இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது எழுத்துக்களின் முயற்சி அப்படின்னும் போது ஆ ஆ ஆகிய இரண்டும் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கிறது அப்படின்றார். அப்ப முயற்சியில ஆ ஆ அங்காப்புடைய அப்படின்றாரு. அப்ப ஆ ஆ அங்காப்புடைய அப்படின்னா வாயை திறந்தா போதும். ஆ ஆ அப்படின்னு வாயை திறந்துட்டு சொன்னா போதும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நன்னூலார் வந்து சொல்லக்கூடியது அந்த விதியில வந்து பாத்தீங்கன்னா இலக்கண விதியில ஆ ஆ ஆகிய இரண்டும் வந்து வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன. இ இ ஏ ஏ ஐ அப்படின்னு ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியோட என்ன பண்ணணும்னா நாக்கின் அடி ஓரமானது மேல் வாய் பல்லை பொருந்துமாறு முயற்சியால். அப்ப நாக்கின் அடி ஓரம் மேல் வாய்ப்பல்ல வந்து டச் பண்றது மூலியமா பிறக்குது. வாயை திறக்கணும், அது மேல் வாய்ப்பல்ல டச் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து அதுக்கான இது சொல்றது இ இ ஏ ஏ ஐ அங்கப்போடு அன்பல் முதல் நா விளிம்பு வருமே அப்படின்றது. அடுத்து உ உ ஓ ஓ ஔ ஆகிய ஐந்து வாய் திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிப்பதால் வந்து வாயை திறக்கணும், இதழை குவிக்கணும். வந்து வாயை திறந்தா மட்டும் போதும் உயிரிழத்துல ஆ ஆ பிறந்துடும். அதே வந்து இ இ ஏ ஏ ஐ அப்படின்றது வந்து வாயை திறக்கிறது மட்டும் இல்லாம அடி ஓரமானது நாக்கின் வந்து பாத்தீங்கன்னா அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தணும் அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து உ உ ஓ ஓ ஔ அப்படின்றது என்ன பண்ணணும் வாயை திறக்கிறது இதழ்களை குவிப்பதா வந்து. சோ இப்ப நன்னூல் அப்படின்றது என்னன்னா இந்த எழுத்துக்களின் பிறப்பை பத்தி சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதுல நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த இது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चनா கேட்டுருவாங்க வந்து. சோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்கெல்லாம் ஆ ஆ எப்படி பிறக்குது, ஈல இருந்து ஐ எப்படி பிறக்குது, ஊல இருந்து ஔ எப்படி பிறக்குது அப்படின்னு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चनா கேட்டுருவாங்க. சோ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அப்ப உயிரெழுத்துக்கள் பிறப்பு பத்தி கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இக்கு இங்கு அது வந்து எங்க பிறக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதற் பகுதியில பிறக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் மட்டும் போதும் கீவேர்டு வந்து. அதே இச்சு இஞ்சு அப்படி எங்க பிறக்குதுன்னா இடைப்பகுதியில பிறக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அது இட்டு இன்னு அப்படின்னா நாவின் நுனி பகுதியில பிறக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அது எந்த இடத்துல போய் தொடுது அப்படின்றது கொஞ்சம் கடினமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஆனா நமக்கு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸ்ல பர்டிகுலரா ஒரு கீவேர்டை ஞாபகம் வச்சுட்டா போதும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையுமே போடுவாங்க. அப்படி போடும்போது நாவின் முதற் பகுதியா இடைப்பகுதியா நுனி பகுதியா அப்படின்னா எக்கு இங்கு இச்சு இஞ்சு எட்டு இன்னு இத்து இன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்டர்ல நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இத்து இந்து அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாக்கின் நுனி தான் வந்து ஆனா மேல் வாய் பல்லின் அடிப்பகுதி நுனி அப்படின்னு டச் பண்றதுல இப்பு இம்மு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இது இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் வந்து பொருந்துவதால். அப்ப இதழ் பொருந்துவதால அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்பு இம்மு இம் அப்படின்னு சொல்லும் போது இதழ் ரெண்டு பொருந்துது அப்படின்னு பாக்குறோம். அதே இ அப்படின்னும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து அடி அன்னம் உராய தோன்றும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நாக்கின் அடிப்பகுதி அப்ப நாக்கின் அடிப்பகுதி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து அது நம்ம என்ன சொல்லணும் இப்பு இம்மு வந்து பாத்தீங்கன்னா மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால். அதை இட்டு இன்னுனா நாவின் நுனி, இச்சு இஞ்சுனா இடைப்பகுதி, இங்கு இக்கு இங்குனா முதற் பகுதி. முழுசும் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வந்து. சோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஷார்ட்கட். சில இடத்துல வந்து ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த எழுத்து பிறக்கிறதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இக்கு இங்குனா நாவின் முதற் பகுதி, இச்சு இஞ்சுனா நாவின் இடைப்பகுதி, இட்டு இன்னுனா நாவின் நுனி வந்து இத்து இந்து அப்படின்னும் போது வந்து என்னன்னா இதை நம்ம விட்டுட்டு நம்ம இப்பு இம்முக்கு போயிடலாம். மேல் இதழும் கீழ் இதழும் அப்படின்னு பார்க்கணும். இ அப்படின்றது நாக்கின் அடிப்பகுதி அப்படின்னு பார்க்கிறோம். இல் அப்படின்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கு இரு மெய்களும் மேல்வாய் நாக்கின் நுனியை வருடுவதால் வந்து. அப்ப மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் அப்படின்றது நம்ம இது கொஞ்சம் லென்த்தா தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு, வேற வழியில. அடுத்து இல் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் வந்து. அப்ப தடித்து நெருங்குவதால் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தடித்து நெருங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இல்ல இல்லுக்கு. அதே இந்த இல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடித்து தடவுவதால் வந்து. சோ நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாக்கின் ஓரங்கள் வந்து தடித்து தடவுற மாதிரி இருக்கணும். அப்படி தடவும் போது நமக்கு என்ன பிறக்குதுன்னா இல் பிறக்குது. அப்ப யூ அப்படின்றது வந்து என்னன்னா வந்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால். அப்ப பல்லும் முதடும் பொருந்துவதால் ஏற்படுவது என்ன அப்படின்னா யூ அப்படின்னு பார்க்கணும். இன் அப்படின்றது வந்து நாக்கின் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன.
இருமைகளும். அப்ப மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால், அப்ப மிகவும் பொருந்துவதால் வந்து அது என்ன சொல்றோம்னா இரு இன்னு. இவ் அப்படின்றது பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்குது. இல் அப்படின்றது தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இல் வந்து தடித்து நெருங்குவதால் பிறப்பது. அண்ட் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது வந்து பாத்தீங்கன்னா வருடுதல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இல் அப்படின்னு பாக்குறோம். அதே ஈ அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். அண்ட் இப்பு இம்முனா மேலுதலும் கீழுதலும் பொருந்துவதால் அப்படின்னு பாக்குறோம். இத்து இந்து அப்படின்னு வேணா இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு நம்ம போட்டலாம். மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கின் நுனியை பொருந்துவதால் வந்து அப்ப இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கு வந்து மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கு நுனி பொருந்துவதால் பிறக்குது. இட்டு இன்னு நாவின் நுனி, இச்சு இஞ்சு வந்து நாவின் இடைப்பகுதி, இக்கு இங்கு வந்து நாவின் முதற் பகுதி. சோ அப்ப நம்ம மொத்த சென்டென்ஸும் நம்ம ரீகால் பண்ணி அங்க போய் எழுதவும் போறது இல்ல, நமக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸும் கிடையாது, இந்த டிஸ்கிரிப்டிவ் எழுதணும் அவசியம் இல்ல. அப்ப நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூல கேக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஷார்ட்கட் இக்கு இங்குனா நாவின் முதற் பகுதி, இச்சு இஞ்சுனா நாவின் இடைப்பகுதி, இட்டு இன்னுனா நாவின் நுனி பகுதி, இத்து இந்துனா மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கின் நுனி வந்து, இப்பு இம்முனா மேலுதலும் கீழுதலும் வந்து, ஈ அப்படின்னா நாக்கின் அடிப்பகுதி வந்து, இல் அப்படின்னா வந்து மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் வருடுவதால் அப்படின்றது வரணும். இல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தடித்து நெருங்குவதால். அதே இல் அப்படின்னா தடித்து தடவுவதால். அண்ட் இவ் அப்படின்னா வந்து பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் வந்து. அண்ட் இன் அப்படின்னா மிகவும் பொருந்துவதால். இந்த வார்த்தை வித்தியாசம் அப்படின்னா மற்றதுக்கு பொருந்தாமா இல்லாததுனால இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகால் பண்ணி சரியா வந்து நம்ம சொல்லி பார்த்தலாம். எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அண்ட் இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாங்க, சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க போயிட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா பண்ண முடியாது. இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வீட்லயே பண்ணி பார்த்துட்டு நீங்க இருக்கிற இடத்துல பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீவேர்டையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட். எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இம்பார்ட்டன் வந்து. இப்போ உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. வந்து இந்த அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம், சார்பு எழுத்துக்கள் வந்து. ஸோ இப்போ ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சின்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம் ஆயுத எழுத்து அப்படின்னா தலையில பிறக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் வந்து. அதே பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ சார்பு எழுத்துனா தத்தம் முதலெழுத்துக்கள் என்ன, உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு எழுத்து தோன்ற இடத்திலே வந்து இதுவும் பிறக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் என்ன அப்படின்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். சோ புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம சிலபஸ்ல ஆரம்பிக்கிறதே பிரித்தெழுதுகள் ஆரம்பிக்குது. சோ அப்ப இந்த புணர்ச்சியில இருக்கக்கூடிய விதிகள் வந்து நம்ம வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றது நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரும் அப்படின்னு பாக்குறோம். 100% வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து கேள்வி வரும். இதை பயன்படுத்திட்டு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம தினமும் வகுப்புல வந்து 2 கேள்விகள் சொன்னாலும் அதுல ஒரு கேள்வி வந்து எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா இந்த புணர்ச்சியில இருந்து வரப்போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கண்டிப்பா நமக்கு இருக்கு. அதை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த புணர்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். சோ புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது அப்படின்னு பாக்குறோம். அப்ப 2 சொல் இருக்கணும். அந்த 2 சொல் வந்து சேரும் போது அல்லது பிரியும் போது என்னன்னா அங்க புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 2 சொல்ல வந்து சேர்க்கிறோம் இல்ல பிரிக்கிறோம் அப்படின்னும் போது அங்க என்னன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் வந்து இதுல ஏதாவது ஒன்று 3ல ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப தோன்றலாம் புதுசா ஒரு எழுத்து தோன்றுதல் வந்து திரிதல் அப்படின்னா வந்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா வந்து மாறுது. கெடுதல் அப்படின்னா அந்த மொத்தமாக இந்த எழுத்து காணாம போயிருது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்த 3 விதமா நடக்கிறதா என்ன சொல்றோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தோன்றல் திரிதல் கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் போது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வது உண்டு, மாற்றம் இல்லாமல் சேருவதும் உண்டு. அப்ப ஒளிநிலையில மாற்றமும் ஏற்படும், மாற்றம் இல்லாமல் நடக்கும் புணர்ச்சியில வந்து. முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் வருமொழி. அப்ப நிலைமொழினா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து முதல் சொல் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப முதல் சொல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்றோம். அதே வரும் மொழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து வரக்கூடிய சொல் அடுத்த சொல் நம்ம சொல்லலாம். சோ அப்ப அடுத்து இருக்கக்கூடிய சொல்லா வந்து இருக்கும். அடுத்து உள்ள சொல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து என்ன சொல்லலாம் வருமொழி அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப நிலைமொழி வருமொழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதலில் உள்ளது வந்து அப்ப இவ்விரு சொற்களும் சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. அப்ப நிலைமொழினா முதல் சொல், வருமொழினா அடுத்துள்ள சொல். இப்ப ரெண்டும் சேரும் போது நமக்கு ஏற்படுறது அப்படின்னு பாக்குறோம். இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை தான் நம்ம என்ன சொல்றோம் புணர்ச்சி அப்படின்றோம். அப்ப நிலைமொழியில் ஈரும் வருமொழியின் முதலும் இணையணும், இணைஞ்சதுன்னா அதான் புணர்ச்சி. அப்ப புணர்ச்சினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது நம்ம தேர்வு நோக்கில நமக்கு வந்து இம்பார்ட்டன் அப்படி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து புணர்மொழியின் இயல்பு எப்படி சொல்றோம் அப்படின்னா வந்து எழுத்து வகையால் நம்ம என்ன பண்றோம்னா 4ஆ பிரிக்கிறோம் வந்து. அதே புணர்ச்சி அப்படின்னு வகையில வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில புணர்ச்சி அப்படின் போது நிலைமொழி இறுதி எழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் வந்து அடிப்படையில் 4ஆ பிரிக்கலாம்.
அப்ப எழுத்து வகையால் என்ன பண்றோம்னா 4ஆவும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 4ஆவும் நம்ம பிரிக்கிறோம் வந்து. அப்ப எழுத்து அப்படின்னும் போது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கலை கூட்டல் அழகுன்னு இருக்கு வந்து. சோ இதுல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா உயிர் ஈறு அப்படின்றோம் வந்து. அப்ப உயிர் ஈறு அப்படின்னு பார்த்து ஈறுனா கடைசி எழுத்து என்னவா இருக்குன்னா அங்க வந்து என்னவா இருக்கு அப்படின்னா உயிர் எழுத்தா இருக்கு. அப்ப கலை அப்படின்னும் போது கலை அப்படின்னும் போது ஐ அப்படின்னு வருது. சோ அப்ப அந்த ஐ அப்படின்றது வந்து என்னன்னா உயிர் எழுத்து அப்படின்னு, அப்ப உயிர் ஈறு அப்படின்னு பாக்குறோம். சோ அதே வந்து மெய் ஈறு அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து மண் கூட்டல் குடம்னு இருக்கு. மண் குடம் முடிச்சோம். மண் கூட்டல் குடம்ல இன் அப்படின்றது என்னன்னா மெய் எழுத்து. அப்ப இங்க ஈறு என்ன இருக்குன்னா மெய் ஈறு. அப்ப உயிர் ஈறு அப்படின்றது ஒண்ணு வரும், அல்லது மெய் ஈறு அப்படின்றது வரும். அப்ப 4 வகையில வந்து முதல் 2ன்னா உயிர் எழுத்து சொன்னோம்ல. உயிர் எழுத்துக்கள் என்னது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு பார்க்கல. இந்த எழுத்துக்கள் வந்ததுன்னா அந்த ஈரா வந்ததுன்னா ஈருனா கடைசியில அர்த்தம். அப்ப கடைசியில இந்த எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து உயிர் ஈறு அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். அதே வந்து பாத்தீங்கன்னா மண்குடம் அப்படின்னும் போது அதுல இன் அப்படின்றது என்னன்னா மெய் எழுத்து அப்படின்னு பாக்குறோம். அந்த மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இக்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இப்பு இன்னு மு இரு அப்படின்றதுல சோ அந்த வரக்கூடிய அந்த மெய் எழுத்துக்கள் 18 வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து மெய் ஈறுன்றோம் வந்து. இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வருமொழியில வந்து வருமொழியில என்ன நடக்குது அப்படின்னா உயிர் முதல் வந்து. அப்ப வருமொழி அப்படின்னா இரண்டாவது சொல். இப்ப வாழை இலைன்னு இருக்கு, அந்த இலை அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரண்டாவது சொல், அதான் வருமொழி. அப்ப வருமொழியில வந்து பாத்தீங்கன்னா உயிர் முதல் உயிர் எழுத்து முதல்ல வரும் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி வந்து இரண்டாவது சொல் வருமொழியில இருக்கிறதுல அதுல வந்து முதல் எழுத்து வந்து மெய் எழுத்தா இருக்கும். இப்ப மரம் அப்படின்னும் போது வந்து மா அப்படின்றது என்னன்னா இம்மு குட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். அதான் மா அப்படின்னும் போது இம்மு குட்டல் ஆ அப்படின்னு வரும் வந்து. சோ அப்ப நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா உயிரீறு மெய்யீறு அப்படின்னு பாக்குறோம். இது எதுக்குன்னா முதல் எழுத்து நிலைமொழியை சொல்றோம், நிலைமொழி அடிப்படையில சொல்றோம் வந்து. சோ இங்க இருக்கிறத வச்சு சொல்றோம். அதே அடுத்து 2 என்னன்னா உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி வருமொழி அப்படின்னு பாக்குறோம். வருமொழி அப்படின்னா இலை மரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு வருது. சோ அப்ப புணர்ச்சி இது வந்து எதுன்னா சொற்கள் அடிப்படை எழுத்து வகையால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எழுத்து வகையால் சொற்கள் வந்து 4ஆ பிரிக்கிறோம். அப்ப எழுத்து வகையை வச்சு 4. அப்ப புணர்ச்சியின் அடிப்படையில 4ஆ பிரிக்க முடியுமா? பிரிக்கலாம், வாங்க பார்ப்போம். சோ அப்ப பார்க்கும்போது என்னன்னா உயிர் முன் உயிர். அப்ப உயிர் முன் உயிர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு மணி கூட்டல் அடி வந்து. அப்ப மடி கூட்டல் அடி உயிர் முன் உயிர் வந்து ரெண்டுமே உயிர் எழுத்தா இருக்கு. அந்த 2 புணர்ச்சி அடையக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மணி அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இதை பிரிச்சீங்கன்னா இன்னு கூட்டல் இ உயிர் எழுத்தா. அடுத்து மணி கூட்டல் அடி அடி ஆ உயிர் எழுத்தா. அப்ப ரெண்டுமே என்ன இருக்கு அப்படின்னா இங்கேயும் உயிர் தான் இருக்கு, இங்கேயும் உயிர் தான் இருக்கு. சோ அப்ப அதனால என்ன சொல்றோம்னா இது வந்து உயிர் முன் உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. அது ஒரு வகை வந்து. இன்னொரு வகை என்னன்னா உயிர் முன் மெய் வந்து. அப்ப உயிர் முன் மெய் அப்படின்னும் போது பனி கூட்டல் காற்று. இப்ப பனி நீ அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன வரும் ஈ வரும் வந்து. அப்ப இன்னு கூட்டல் ஈ தான் நீ வந்து. சோ அப்ப பனி அப்படின்னும் போது இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஈ அப்படின்ற உயிர் எழுத்து இருக்கு. காற்று அப்படின்றதுல வந்து என்ன இருக்குன்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். அப்ப இக்கு அப்படின்னு மெய் எழுத்து. அப்ப என்ன வருது உயிர் முன் மெய். அப்ப இத வந்து என்ன சொல்லலாம் உயிர்னு சொல்லலாமா? இந்த காற்றுல கா அப்படின்றது என்ன சொல்லலாம் மெய்ன்னு சொல்லலாமா? அப்ப உயிர் முன் மெய் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 2வது வகை. 3வது வகை என்னன்னா மெய் முன் உயிர் வந்து. அப்ப ஆள் கூட்டல் இலை வந்து. இப்ப ஆள்ல இல் அப்படின்றது என்ன சொல்லுவோம், இது வந்து மெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது இலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயிர் சொல்லுவோம் வந்து. சோ அப்ப என்னது மெய் முன் உயிர் அப்படின்றது 3வது வகையா இருக்கு புணர்ச்சியில. 4வது வகை அப்படின்னா என்னன்னா மெய் முன் மெய் வந்து. அப்ப மரம் கூட்டல் கிளை. அப்ப இம் அப்படின்றது என்னது மெய் எழுத்து வந்து. கிளையில என்ன வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு வரும் வந்து. சோ அப்ப இந்த இக்கு அப்படின்றது என்னது மெய் எழுத்து அப்படின்னு பாக்குறோம். அப்ப மெய் முன் மெய் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நம்ம இதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மொத்தம் 4ஆ பிரிக்கிறோம் புணர்ச்சியின் அடிப்படையில அப்படின்னு பாக்குறோம். சோ வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே 4 வகை தான் கேட்டானா. அப்ப புணர்ச்சி அடிப்படையில் எத்தனை வகையா பிரிக்கலாம்? 4 வகையில பிரிக்கலாம். எழுத்து வகையால் வந்து பாத்தீங்கன்னா சொற்களை வந்து பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்போ உயிர் ஈறு மெய் ஈறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா எடுத்துக்காட்டுல இந்த இது இருக்கணும், இந்த எழுத்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். அதே மாதிரி உயிர் முன் உயிர் எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே சேரக்கூடிய இடத்துல உயிர் எழுத்து தான் இருக்கணும் வந்து. அதே உயிர் முன் மெய்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்து அடுத்து மெய் எழுத்து இருக்கணும். அதே அடுத்து வந்து மெய் முன் உயிர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் மெய் எழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் உயிர் எழுத்து இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். மெய் முன் மெய் அப்படின்னும் போது ரெண்டுமே மெய் எழுத்தா இருந்தது அப்படின்னா அந்த மெய் முன் மெய் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப இதை கொடுத்துட்டு எடுத்துக்காட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் வந்து. இது வந்து புணர்ச்சியோட விதிகள் அடிப்படையில். அப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது. இப்ப தாய் கூட்டல் மொழி
மொழி என்ன சொல்லலாம், தாய்மொழி. இங்க ஏதாவது தோன்றுச்சா? கிடையாது. அது திரிந்துச்சா? கிடையாது. திரிதல் கிடையாது. அப்ப என்ன நடக்கல? கெடுதலும் நடக்கல. அப்ப தோன்றல், திரிதல், கெடுதல் மூணுமே நடக்கல அப்படின்னும் போது அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயல்புணர்ச்சி. அப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொற்களை வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதும் போது இயல்புணர்ச்சியா இருக்கும். அப்ப தாய் கூட்டல் மொழி தாய்மொழியா தான் இருக்கு. சோ அங்க என்ன நடக்கல அப்படின்னா மாற்றமும் நிகழவில்லை. அப்ப எந்த மாற்றம் நிகழலைன்னா அதை வந்து இயல்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாற்றம் நிகழுது. என்ன மாற்றம் அப்படின்னா விகார புணர்ச்சியில மாற்றம் நடக்கும் அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் கூட்டல் ஓம்பல் அப்படின்னும் போது இங்க இருக்கக்கூடிய இல்லும் இங்க இருக்கக்கூடிய ஓவும் ஒன்னா சேர்ந்து இல் கூட்டல் ஓ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லோ அப்படின்னு வரும். அப்ப உடல் கூட்டல் ஓம்பல் வந்து உடல் ஓம்பல் அப்படின்னு பாக்குறோம். சோ இங்குள்ள வந்து இல்லும் ஓவும் இணைந்து லோ எனும் உயிர்மை எழுத்து ஆயிற்று அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்து திரியவோ மறையவோ இல்லை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலும் வறுமொழியிலும் அல்லது இரண்டிலுமே வந்து மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். அப்ப விகார புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அதுல 3 வகை இருக்கு. அப்ப விகார புணர்ச்சினா என்ன பண்ணணும், மாறணும். அப்படி மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து உடல் குட்டல் ஓம்பல் வந்து உடல் ஓம்பல் அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இல்லும் ஓவும் இணையுது அப்படின்னு பாக்குறோம். அதான் விகார புணர்ச்சி. அப்ப விகார புணர்ச்சியில 3 வகை அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தோன்றல், இரண்டாவது திரிதல், மூன்றாவது வந்து கெடுதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப மூன்றாவதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். சோ அப்ப நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் அப்படின்னும் போது தமிழ் தாய் அப்படின்னு வருது. அப்ப என்ன நடந்திருக்குன்னா இத் அப்படின்ற எழுத்து வந்து தோன்றி இருக்கு. அதனால தோன்றுவது தோன்றல் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தாக என்ன பண்ணுது, மாறுவதால் திரிதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப திரிதல் அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் குட்டல் கொடி அப்படின்னு என்னவா மாறுதுன்னா இல்லு வந்து என்னவா மாறுது, இரா வந்து மாறுது. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா திரிதல் அப்படின்னு நடந்திருக்கு. அது நிலைமொழினா முதல் எழுத்து, வறுமொழினா இரண்டாவது எழுத்து. அதற்கடுத்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது அப்படின்னு மறைஞ்சே போயிருது. எங்க மறைஞ்சு போயிருது அப்படின்னா இப்ப மனம் கூட்டல் மகிழ்ச்சியில இம் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு வந்து. சோ அப்ப என்ன ஆயிருச்சுன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது என்ன சொல்றோம்னா கெடுதல் வந்து. சோ நம்ம பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்றது நம்ம ஒரு 3-4 தடவை திருப்பி நம்ம படிச்சோம்னா நமக்கு நினைவுக்கு வந்துடும். இப்ப தேர்வுல கேட்கும்போது சுலபமா என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய்ன்னு போட்டுருவீங்க, வில் கூட்டல் கொடி விற்கொடி அப்படின்னு போட்டுருவீங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி கண்டிப்பா போட்டுருவீங்க. ஆனா சில நேரங்களில் புதிதாக ஏதாவது சொற்கள் கொடுக்கப்பட்டு அதை வந்து சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அப்ப நமக்கு சிரமமா போயிடும் அப்படின்னு. சோ அப்ப அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இலக்கணம் வந்து தேவை. அப்ப இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படி நடக்கும்போது இப்ப நாடகம் கூட்டல் கலை அப்படின்னும் போது வந்து நாடக கலை அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா நாடக கலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இம் அப்படின்றது மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இக் அப்படின்றது தோன்றி இருக்கு. அப்ப இம் வந்து பாத்தீங்கன்னா மறைதல் நடந்திருக்கு. அதே மாதிரி இக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் அப்படின்னு நடந்திருக்கு. சோ அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னும் போது இங்க மறைந்து தோன்றல் அப்படின்றது நடந்திருக்கு. சோ அப்படி நடந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் விகார புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். சோ ஒன்றுக்கு மேற்பட்டு நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப விகார புணர்ச்சி அப்படின்னும் போது நம்ம முதல் பார்த்தது என்னது, முதல் மூன்றா வந்து பார்க்கணும். பார்க்கும்போது வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டது நடக்கும் அப்படின்னு. இப்ப உடம்போடு மெய் அப்படின்னு எடுக்கும்போது உடம்படுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து உயிரை ஈராக உடைய சொற்களில் வந்து உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும்போது அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னா உடம்படு மெய் அப்படின்னும் போது என்னது, உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து. சோ அப்போ சொற்களின் முன் வந்து பாத்தீங்கன்னா உயிரை முதலாக உடைய சொற்கள் இருக்கு. அதே மாதிரி சொற்கள் உயிரை ஈராக உடைய சொற்கள் இருக்கு. அப்ப உயிரை ஈராவும் இருக்கு, உயிரை வந்து முதலாவும் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ரெண்டு விதமான சொற்கள் இருக்கு. அப்ப அதனுடைய ஈர்லயும் வந்து உயிர் தான் எழுது, முதல்லயும் உயிர் எழுத்து தான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு சொற்களும் சேரும் போது வந்து அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து ஒரு மெய் எழுத்து தேவைப்படுது. அந்த மெய் என்ன பண்ணுதுன்னா தோன்றுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நிலைமொழியின் ஈற்றில் வந்து இ இ ஐ அப்படி சொல்லி பார்க்கிறோம். இது என்னன்னா உயிர் எழுத்துக்கள். இந்த உயிர் எழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் வந்து 12 உயிர்களை முதலாவதாக உடைய சொற்கள் சேரும் நிலையில் யகரம் உடம்படு மெய்யாக வரும். அப்ப ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சோ இ இ ஐ அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈராக இருக்கும் பட்சத்துல இது வந்து நிலைமொழியில இருக்கணும், வந்து நிலைமொழியில இருக்கணும். அப்ப வறுமொழி அப்படின்னு பார்க்கும்போது வறுமொழியில இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். வறுமொழியில வந்து பாத்தீங்கன்னா ஆல இருந்து ஆ முதல் வந்து எது வரையும் அவு வரை வந்து இதுல எந்த எழுத்து வேணாலும் வரலாம் வந்து. அப்ப ஆ முதல் அவு வரை எது வந்தாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுத்து வந்து தோன்றும் அப்படின்னா இங்க வந்து தோன்றக்கூடிய எழுத்து என்னன்னா ஒரு மெய் எழுத்து. அந்த மெய் எழுத்து என்ன அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப தேவை. அந்த மெய் எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யகரம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மெய் எழுத்து என்ன மெய் எழுத்து இங்க வந்து தோன்றுதுன்னா யகர மெய் எழுத்து தோன்றுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இ இ ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிலைமொழி வந்து இரு நிலைமொழியோட இரு ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய வறுமொழியில முதல் எழுத்து.
இப்போ இது ரெண்டும் ஒண்ணா சேரப்போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன மெய் எழுத்து போடணும் அப்படின்னா எகரம் தான் போடணும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ மணி கூட்டல் அழகு. இப்போ மணி அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஈ இருக்கு, அழகுல ஆல்ரெடி ஆ இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஈ வந்துருச்சா, அந்த ஆ முதல் அவுல வந்து ஆ வந்துருச்சா. இப்போ ரெண்டும் ஒண்ணா சேருதா, சேரும் போது என்ன எழுத்து போடணும், மெய் எழுத்து வந்து எகரமை போடணும். அப்போ மணி கூட்டல் அழகுன்னும் போது மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. இப்போ இது மூணுத்தையும் ஒண்ணா சேர்த்தீங்கன்னா மணி அழகு வந்து. ஸோ அப்போ அந்த என்ன போட்டு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா இப்போ ஈ போடணும் மெய் எழுத்து. அப்படி போடும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஈயும் ஆவும் ஒண்ணா சேர்ந்தா என்னவா மாறும் அப்படின்னா யாவா மாறும் வந்து. அப்ப ஒரு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து சேரும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். அந்த உயிர்மெய் எழுத்து என்னது, யா, யகரம் வந்துருச்சா வந்து. இப்ப அதே மாதிரி தீ கூட்டல் எரி வந்து. இப்ப தீ அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன இருக்கு, ஈ அப்படின்னு இருக்கு. அது வந்து தீ ஆக்சுவலா. அப்ப ஈ இருக்கு நான் பாக்குறோம். அப்ப ஈ இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஈ அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஏ உயிரெழுத்து. அப்ப ஈ ஏ, இங்க பாத்தீங்கன்னா ஈ இருக்கா, ஏ அப்படின்னு ஆ முதல் அவ்வரை சொன்னோமா. இப்ப ரெண்டு ஒன்னா சேருதா, ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணும், எகரம் வரணும் சொன்னோமா. இப்ப தீ கூட்டல் எரி அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு மெய் எழுத்து போடணும் சொன்னோமா, மெய் எழுத்து போடணும் சொன்னோமா. அந்த மெய் எழுத்து என்னது, ஈ வந்து. இப்ப ஈயும் ஏவும் ஒன்னா சேர்க்கிறேன். சேர்த்தனா என்ன ஆகும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈ கூட்டல் ஏ வந்து ஏ அப்படின்னு பாக்குறோம். அப்ப தீ எரி அப்படின்னு. அப்ப சேர்த்தலுக்கா தீ கூட்டல் எரின்னா தீயரி. அப்ப என்ன வரும்னா ஈயும் ஏவும் ஒன்னா சேருது அப்படிங்க. அதே மாதிரி ஓடை கூட்டல் ஓரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடை ஓரம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்போ ஓடை கூட்டல் ஓரம் வந்து இப்போ ஓ டை டை அப்படின்னும் போது என்னது ஐ அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்து வரும். டைனா ஐன்னு வரும் வந்து. அதே மாதிரி ஓ அப்படின்னும் போது உயிரெழுத்து ரெண்டும் ஒன்னா சேருது. அப்படி சேரும்போது என்ன பண்ணும், ஈ போடணும். ஈ போடுறது மட்டும் இல்லாம அந்த ஈ ஓவோட சேரும் போது நமக்கு என்ன ஆகும்னா யோவா மாறும். அப்போ ஓடை ஓரம் அப்படின்னு வரும். புரியுதா என்ன சொல்லிட்டு. ஸோ அப்ப என்ன ஞாபகத்துக்கு வரும்னா ஐ அப்படின்றது முதல் எழுத்துல வந்து ஈரு வந்து. வருமொழியோட முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை இருந்தா இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துன்னா எகரம் மெய் எழுத்து வரும். எகரம்னா ஈத மெய் எழுத்து. அது போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது அந்த உயிரெழுத்தோட சேர்ந்து அந்த எழுத்தா வந்து மாறும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்களின் நிலைமொழி ஈராக வரும்போது, அப்ப இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும். இப்ப இ ஐன்னு போட்டாச்சு வந்து. அப்ப எதை தவிர்த்துணும் அப்படின்னா ஈ வரக்கூடாது வந்து. அதே மாதிரி ஈ அப்படின்றது வரக்கூடாது. அப்புறம் ஐ வரக்கூடாது. இப்ப இந்த மூணையும் தூக்கிட்டீங்கன்னா மீதி எத்தனை எழுத்து இருக்கும் அப்படின்னா வந்து 12 உயிரெழுத்துக்கள் பார்த்தோம், 9 இருக்கும். அப்ப மீதி இதை இந்த 3 தூக்கிட்டு 9 உயிரெழுத்துக்கள், மற்ற 9 உயிரெழுத்துக்களை மற்ற 9 உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வகரமை அப்படின்றது தோன்றும். எப்ப தோன்றும் அப்படின்னா இங்க ஆ முதல் வந்து அவ்வரை வந்து பாத்தீங்கன்னா ஆ முதல் அவ்வரை என்னது உயிரெழுத்துக்கள் வரும் பட்சத்துல வந்து வருமொழியில முதல் எழுத்தா வரும் பட்சத்துல இங்க தோன்றக்கூடிய மெய் எழுத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதுதான் வகரம் அப்படி சொல்லி சொல்றோம். அப்ப வகர மெய் வந்து தோன்றும். அப்ப வகர மெய் தோன்றும் அப்படின்னு சொல்றோம். அப்ப வகர மெய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன வரணும், ஐ தவிர இதை தவிர மற்ற வந்து மற்ற 9 உயிரெழுத்துக்கள் வரும் பட்சத்தில் வந்து நாம ஆ முதல் அவு அப்படின்னு சொல்லிட்டு வருமொழியில முதல் எழுத்து இருந்ததுன்னா அந்த இடத்துல வகர மெய் எழுத்து தோன்றும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ வகர மெய் எழுத்து தோன்றும் அப்படின்னா வாங்க பார்ப்போம். ஸோ பல கூட்ட உயிர் அப்படின்னும் போது இங்க பல அப்படின்னும் போது என்னது, இங்க ஆண் முடியும். பல அப்படின்னா இல் கூட்டல் ஆ வந்து இங்க ஊ வந்துருச்சு வந்து. இப்போ ஆ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வரல, ஆனா ஆ வந்திருக்கு. இங்கே வந்து ஊ இருக்கு. அப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா வகரமை என்ன பண்ணுவோம், யூ போடுமா, போட்டாச்சு. இப்ப இவ்வும் ஊவும் ஒன்னா சேரும் போது நமக்கு என்னவா வரும், உயிர் ஊ அப்படின்னு மாறும். அப்ப ஊவா மாறிடுது. அப்ப இவ்வு குட்டல் ஊ அப்படின்றதுதான் வந்து நமக்கு என்னவா மாறி இருக்கு, யூ குட்டல் ஊ அப்படின்றதுதான் நமக்கு வந்து ஊவா மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். புரியுதா வந்து. அடுத்து பா குட்டல் இனம். பா அப்படின்னும் போது என்னது ஆ அப்படின்னு முடியும். இங்க ஈ ரெண்டுமே உயிரெழுத்து தான். என்ன வரல, ஐ வரல வந்து. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வகரம் தான் போடணும். அப்ப இவ் போட்டாச்சு வந்து, வகரம் போட்டாச்சு. இப்ப இவ்வும் ஈயும் ஒன்னா சேர்ந்தா என்னவா மாறும்னா அது வந்து இவ்வும் ஈயும். அப்ப இவ் அப்படின்னும் போது வந்து அது என்ன வியா மாறும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் மெய்யெழுத்தோட வடிவத்தை தான் வந்து உயிர்மெய் எழுத்து வந்து பெறும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மெய்யெழுத்தோட வடிவம் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. அதே தான் வந்து உயிர்மெய் எழுத்து வரும். அப்ப இவ் கூட்டல் ஈ அப்படின்னும் போது வி தான் வரும் அப்படின்னு. அப்ப பாவினம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படிதான் வந்து மாறும். அப்ப உயிரெழுத்தை வச்சு நம்ம பார்த்தாச்சு. உயிரெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 3 எழுத்து நிலைமொழியில வருது. வருமொழியில ஆ முதல் அவ்வரை இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல என்ன மெய் எழுத்து போடணும்னா யகர மெய் எழுத்து போடணும், முடிஞ்சிருச்சு வந்து. அதே வந்து இந்த ஐ இந்த 3 உயிரெழுத்தை தவிர மற்ற 9 உயிரெழுத்துக்களும் நிலைமொழியில ஈர்ல வரணும். அப்படி வரும்போது வருமொழியில முதல் எழுத்து ஆ முதல் அவ்வரை இருந்ததுன்னா இது ரெண்டும் ஒன்னா சேரும் போது நம்ம எந்த மெய் எழுத்தை போடணும் அப்படின்னா வகர மெய் எழுத்து
எழுத்து போடணும், அது வந்து யூ போடணும், அவ்வளோ முடிஞ்சு. இப்போ இந்த 2 ரூல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ரூலை யூஸ் பண்ணி நீங்க வந்து புதியதாக ஏதாவது சொற்கள் வந்து சேர்த்து எழுதுக கேட்டாங்க அப்படின்னா சரியா விடையளிச்சிடணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து நிலைமொழி ஈராக வந்து ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து நிலைமொழியில வந்து என்னது, நிலைமொழியில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வந்து அந்த இடத்துல ஏகாரம் வரணும். வருமொழியில வந்து பார்த்தீங்கன்னா 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்களை வந்து புணர்கையில் யகரமோ வகரமோ ரெண்டுமே போட்டுக்கலாம். வந்து ரெண்டுத்துல எது போட்டாலும் சரிதான் அப்படின்ட்டாங்க. அப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியில இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ வரணும். வந்து வருமொழியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சா முதல் அவ் வரை இருக்கலாம். வந்து சா முதல் அவ் வரை வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வரலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம்ப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யகரம் போட்டாலும் சரி வகரம் போட்டாலும் சரி, யகரம் அல்லது வகரம் ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சே கூட்டல் அடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சே அப்படின்னும் போது என்னது ஏன்னு வந்துருது. இங்க வந்து உயிரெழுத்து. அப்ப சொன்ன ரூல் வந்துருச்சு, ஆ முதல் அவல ஆ வந்துருச்சு, வந்து ஏ வந்துருச்சு. இப்ப ரெண்டு சேர்க்கும் போது ஈ போடலாம் அல்லது யூ போடலாம், ரெண்டுத்துல எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்ப ஈ போட்டீங்கன்னா அது தொடர்புடைய மெய் எழுத்து வடிவம் தான் உயிர்மை எழுத்துக்கு வரணும். அப்ப ஈ போட்டீங்க ஆ போட்டிருக்க ஈ கூட்டலா அப்படின்னா என்ன வரணும், யா வரணும். வந்து அதே மாதிரி இங்க யூ கூட்டல் ஆ போட்டா என்ன வரணும், வா வரணும். வந்து ஸோ அப்ப சே கூட்டல் அடி சே அடின்னு சொல்லலாம், அல்லது சே கூட்டல் அடி வந்து பார்த்தீங்கன்னா சேவடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். காரணம் என்ன, ஏக்கு மட்டும் இந்த எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ யகரமோ அல்லது வகரமோ வந்து போடலாம், ஆ முதல் அவு வரையும் பார்க்குறோம். அது மாதிரி தே கூட்டல் ஆரம் தே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, என்ன வருது, ஏ தான் வருது. அந்த உயிரெழுத்து முடியும் போது இங்க ஆ அப்படின்னு வருது. அப்போ என்ன சொல்லலாம், வந்து தேவாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து தே கூட்டல் ஆரம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேவாரம் இல்ல தேயாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வந்து ஸோ அப்போ ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னா இப்போ தேவாரம் அப்படின்னு பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு போட்டுரும். அப்ப இவனே அவன், அப்ப இவனே அப்படின் போது ஏ அப்படின்னு வருது, அவன் ஆ வருது. அப்ப ரெண்டும் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இவனே அவன் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈயும் போடலாம் இவும் போடலாம். இப்ப ஈ போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், வந்து இவனே எவன் அப்படின்னும் போது யாதான் அங்க வரணும். ஈ கூட்டல் ஆ போட்டா யாதான் போட்டானும். வந்து ஸோ அதே வந்து சப்போஸ் இவ்வு போட்டோம் அப்படின்னா வந்து இவனே விவன் அப்படின்னு சொல்லிட்டு விவன் அப்படின்னு சொல்லி வரும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்ப வி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்ப நம்ம இவ்வு இல்லைன்னா ஈ ரெண்டுத்துல எது வேணாலும் போடலாம். ஆனா நம்ம சொற்கள் பயன்படுத்தும் போது அதிக பயன்பாட்டில் இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவாரம் இவனே எவன் அப்படின்னு சேவடி சேவடின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வருது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிச்சோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த புணர்ச்சி ரூல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி சில சொற்கள் புதிய சொற்கள் வரலாம். ஆனா பெரும்பாலும் வந்து கேட்டதான் திருப்பி கேட்பாங்க. இப்ப பிரித்தெழுதுக அப்படின்னு எடுத்துட்டா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்குல வந்து பிரித்தெழுக சேர்த்தெழுதுக இருக்கு. அப்ப நம்ம அதை போய் படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதை ஒரு 3-4 வாட்டி படிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்தே வரும்போது டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுவும் நமக்கு வசதியா இருக்கும். இந்த ரூல் எல்லாமே யார் சொல்றா அப்படின்னா நன்னூலார் வந்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப நன்னூல் தான் நமக்கு இந்த புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பிலும் அவர் தான் சொல்றாரு, புணர்ச்சியிலும் அவர் தான் சொல்றாரு. இப்ப குட்டையிலுகிற புணர்ச்சி அப்படின்னும் போது வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்னும் போது என்ன மாறுதுன்னா வட்டாடினான் அப்படின்னு சொல்லி மாறுது. அப்ப நிலைமொழி வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில உகரம் வந்து கெடும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நிலைமொழியில உகரம் அப்படின்னும் போது என்னன்னா, இப்ப குசுடு துப்புரு நம்ம பார்த்தோம். அந்த குசுடு டு வந்து என்னன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அங்க வருது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது உயிரெழுத்து முன் வந்துச்சு அப்படின்னா, உயிரெழுத்து என்னன்னா ஆ அப்படின்னு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைமொழியில் உள்ள உகரம் அப்படின்னு கேடும். அப்ப உகரம் கெட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்ப வட்டு அப்படின்னும் போது டூ அப்படின்னும் போது இட்டு குட்டல் ஊன்னு வருமா, வந்து அப்ப இந்த ஊ அப்படின்றது வந்து கெட்டு போயிருது. அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்ப இட்டும் ஆவும் தான் இருக்கு. அப்ப அது ரெண்டும் நம்ம ஒன்னா சேர்க்கணும். அப்படி சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து டாவா வந்து மாறிடும். அப்ப வட்டாடினான் மாறிடுது. அப்ப ஏன் வந்து இந்த மாதிரியா மாறுது அப்படின்னு கேட்டா வட்டு கூட்டல் ஆடினான்ல குற்றியலுகத்துல இருக்கக்கூடிய டூ அதுல இருக்கக்கூடிய ஊ உகரம் கெட்டு, அதே மாதிரி மீதி இருக்கிறது இட்டு தான் இருக்கு. அந்த முதல் எழுத்து என்ன இருக்கு, மறுமொழியில ஆ இருக்கு. ஆ அப்படின்னும் போது இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு போட்டீங்கன்னா டாவா வந்து மாறிடும். அப்ப வட்டாடினான். சோ இந்த மாதிரி ரூல் அப்ளை பண்ணியும் போடலாம். இல்ல நான் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டேன், எனக்கு வட்டு கூட்டல் ஆடினா வட்டாடினான்னு எனக்கு தெரியும், அப்படியே போட்டு போயிடலாம். அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஆனா ரெண்டுமே கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதை நீங்க ரெண்டுத்துலயும் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். புதிய சொற்கள் வரும்போது கண்டிப்பா அந்த ரூல் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இப்போ வட்டு கூட்டல் ஆடினா வட்டாடினான்னு எனக்கு தெரியுமே, நான் அப்படியே போட்டு போயிடுவேன் அப்படின்னு போட்டு போயிடலாம், தாராளமாக போடலாம். ஸோ நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த 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 சேர்த்தலுக்கு. அடுத்து
வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் வந்து குற்றியல் உகரத்தை போலவே சில முற்றியல் உகரங்களுக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும். முற்றியல் உகரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வகுப்புல வந்து பார்த்தோம். குற்றியல் உகரம் அப்படின்னும் போது என்னன்னா குறுகி ஒலிக்கும், முற்றியல் உகரம் முழுசா ஒலிக்கும்னு பார்க்கலாம். முற்றியல் உகரம் இப்ப உறவு கூட்டல் அழகு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா ஊ அப்படின்னும் போது என்னன்னா இவ் கூட்டல் ஊ அப்படின்னு ஆகுது. அங்கேயும் என்ன ஆகுதுன்னா அந்த ஊ அப்படின்றது மறைஞ்சிருது. அப்ப இவ்வு கூட்டல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றதா நமக்கு வந்து இருக்கு. அப்படி சேர்க்கும் போது என்னது அது வந்து வாவா வந்து மாறும். அப்ப உறவு அழகு அப்படின்னு. அப்ப வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மையுடன் இணையும் குற்றியல் உகரத்தை போல சில முற்றியல் உகரங்களுக்கும் வந்து இப்ப உறவு அப்படின்னும் போது அந்த ஊ அப்படின்ற வார்த்தை வந்து குறுகி ஒலிக்கல, அப்படியே ஒலிக்குது. சோ அப்ப நம்ம சொல்லும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குசுடுத்து பொருளை நம்ம சொல்லும் போது இருக்கக்கூடிய மாதிரி குறுகி ஒலிக்காம முழுமையா ஒழிச்சுது அப்படின்னா முற்றியல் உகரம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஊ அப்படின்றதும் அங்கேயும் உகரம் கெடுது. அப்படி கெட்டு என்ன மாறுது அப்படின்னா உறவழக மாறும். அப்ப உறவு கூட்டல் அழகு உறவழகு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான். நீங்க இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி போடணும்னு இல்லை, அப்படியே டைரக்டாவும் போட்டுடலாம். பட் ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விதி நமக்கு தெரிஞ்சுன்னா அதை பயன்படுத்தி நம்ம அப்ளை பண்ணும்போது புதிய சொற்களுக்கு பயன்படுத்தும் போது சுலபமா ஆன்சர் பண்ணலாம். அடுத்து மெய்மயக்கம். புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா சா தா பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வழிமிகுதல் என்பர் வந்து. அப்ப புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கா சா தா பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை தான் வழிமிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காசா தாப்பா அந்த காசாடா தப்பற அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா டா வரல வந்து ரா வரல. அப்ப நமக்கு என்ன வந்துருன்னா காசா தாப்பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்துக்கள் தோன்றும். அதே வழிமிகுதல். இது போன்றே சில இடங்களில் வந்து மெல்லினம் மிகுதலும் உண்டு. குறிப்பாக வந்து ஞா ஞா நா மா என்ற 4 அந்த எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு மிகும் வந்து. அப்ப எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில காசா தாப்பா வந்தால் என்னது மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அது வழிமிகுதல். அதே மாதிரி ஞா ஞா நா மா இந்த 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிக முடிவுகிறோம். வாங்க எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எகர ஈற்று சொற்கள் முன் வல்லினம் மிக முடிவுகள். இப்ப எகர ஈற்று சொற்கள் முன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் எப்படி மிகுது அப்படின்னா இப்ப மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லும் போது மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இம் வந்து வல்லினம் வந்து மிகுது பார்க்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன எகர ஈற்று சொற்கள் முன் வல்லினம் மிகுது அப்படின்னு பார்க்கறது. அதே மாதிரி மெய் ஞானம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சங்கியை வந்து இஞ்சு வந்து மிகுது. அதே மாதிரி செய் நன்றி அப்படின்னும் போது இன்னு மிகுது வந்து. அப்ப எகர ஈற்று சொற்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய உயிரெழுத்து வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படின்னா அந்த உயிரெழுத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிகுது அப்படின்னு பார்க்கிறோம். என்ன மிகுது அப்படின்னா வந்து எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிக முடியும். அப்ப மெல்லினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எரள வளல அப்படின்னு சொல்லுவோம். மெல்லினம் வந்து சரி அதாவது கசட தப்பற அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் வந்து. அதே வந்து இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது எரள வளலன்னு சொல்லுவோம். மெல்லினம்னா ஞஞ்சன நம்மண்ண வந்து. அப்பமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த இடத்துல வந்து மெல்லினம் வந்து அந்த மெல்லினம் வந்து மிகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஞஞ்சன நம்மண்ண அப்படின்னும் போது ஞா அனா மா அதுக்கப்புறம் ஞா வந்து. இங்க சொல்லக்கூடிய அந்த 4 எழுத்துக்கள்ல இந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு மெல்லினம் வந்து மிகுதல் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இம்மு இஞ்சு இன்னு வந்து பாத்தீங்கன்னா மிகுந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதுக்கு அடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் எரள முன்னர் மெல்லினம் மிகும். அப்ப எரள அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மெல்லினம் வந்து மிகுது. வேய் குட்டல் குழல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வேங்குழல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அங்கேயும் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மெல்லினம் வந்து மிகுந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அந்த கூர் கூட்டல் சிறை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கூறுஞ்சிறை அப்படின்னு பார்க்குறோம். பால் கூட்டல் கிணறு அப்படின்னு பால் கிணறு. அப்ப நம்ம இங்க சொல்லக்கூடிய வந்து இந்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மிகுதல் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் மிகக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் காசா தாப்பா அப்படின்றது வந்தாலும் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்துக்கள் தோன்றும். இதை வல்லினம் மிகுதல் என்பது. அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா வெள்ளினம் அப்படின்றது வந்து நடக்குது அப்படின்னா ஞா ஞா நா மா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகுதல் அப்படின்னு நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்ப இங்க வந்து வேற்றுநிலை மெய் மயக்கத்துல யா ரா லா அந்த இதுக்கு முன்னரும் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னா ஞஞ்சன நம்மண்ண அப்படின்னு பார்க்குறோம். அதுல 4 எழுத்துக்களா இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து மிகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்த 4 எழுத்துக்கள் எது போடுவோம் அப்படின்னா வேய் கூட்டல் குழல் அப்படின்னும் போது வேங்குழல் அப்படின்னு சொல்லி வருது. அதே கூர் கூட்டல் சிறை அப்படின்னா கூர்ஞ்சிறை அப்படின்றது வருது. அதே பால் கூட்டல் கிணறு அப்படின்னா பால் கிணறு அப்படின்னு வருது. அப்ப நமக்கு இந்த இடத்துல மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு மிகுது அப்படின்னு பார்க்கிறோம். புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் வந்து. அப்ப புலி கூட்டல் கறி அப்படின்னும் போது புலிக்கறின்னு நம்ம சொல்லாம புளிங்கறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வல்லெழுத்துன்னா என்ன சொல்லுவோம் இக்கு 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 இச்சு இன்ட்டு எத்து இன்னு அப்படி சொல்லி சொல்லலாம். சரி கசட தப்பற அப்படின்னும் போது வல்லின எழுத்துக்கள் சொல்லல. அந்த கா அப்படின்றது இக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம மெல்லினத்துல இருக்கக்கூடிய அந்த அங்க இங்கு அப்படின்றது மிகுது அப்படின்னு பாக்குறோம். புளிங்கறி. அதே மாதிரி புளிசோறு அப்படின் போது புளிஞ்சோறு அப்படின்னு பாக்குறோம். புளிச்சோறு இச்சு மட்டும் சொல்லாம அங்க என்ன பண்றோம் மெல்லினத்துல இருக்கக்கூடிய இந்த இதுவும் மிகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா புலிக்கறி அப்படின்னும் போது கா இருக்குல்ல அந்த வல்லினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அதே வந்து அங்க என்ன சொன்னோம், நம்ம வந்து புலிக்கறி அப்படின்னும் போது புளிங்கறி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம், இங்கு ஞா வந்து மிகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா புளி கூட்டல் சோறு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்ப சோறு அப்படின்னும் போது இச்சு புளிச்சோறுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம், புளிஞ்சோறுன்னு கூட சொல்லலாம். அந்த ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சு அப்படின்றது போடுறோம். அப்போ உயிரெழுத்து இறுதியில் கொண்ட மரபு பெயர்களுக்கு முன்னர் வல்லினம் வந்து அப்ப சரி உயிரெழுத்தில் இறுதியில் கொண்ட மரபு பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். அப்ப மெல்லினம் எழுத்து வேற எங்க மிகுது அப்படின்னா மா கூட்டல் பழம் அப்படின்னும் போது மாம்பழம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம். வந்து விழா கூட்டல் காய் அப்படின்னா விலங்காய். இங் அப்படின்றது வந்து நமக்கு மெல்லினம் இருக்கும். ஸோ அப்ப எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம எடுத்துக்காட்டு இப்ப பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றுல இருந்து ஆரம்பிச்சு இந்த 4 வரையும் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெல்லினம் மிகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதே மாதிரி வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் நீங்க சர்வசாதாரணமா போட்டுருவீங்க. வந்து கா சா தா பா அப்படின்னு வறுமொழியில முதல் எழுத்தா இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒற்று எழுத்து அதாவது மெய் எழுத்து நீங்க போட்டுருவீங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து சால உங்களுக்கு பிரச்சனை இருக்க குற்றியல் உகரம் அப்படின்னு புணர்ச்சி அப்படின்னு உகரம் வந்து கெட்டுரும், கெட்டுட்டு உருவாகுது அப்படின்றது நம்ம ரூல் வந்து பார்த்தீங்கன்னா சாதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். சாது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இ இ ஐ அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த உயிரெழுத்தோட வந்து இன்னொரு உயிரெழுத்து வறுமொழியில சேர்ந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து மாறும், எகரமா மாறும் அப்படின்னு பார்த்தோம். மற்ற எழுத்துக்கள் இ இ ஐ தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் இறுதியில இருக்கு, வறுமொழியில முதல் எழுத்தாவும் உயிரெழுத்து இருக்கு, அப்படி சேரும் போது என்னன்னா வகரம் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம். வந்து அதே வந்து ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து யகரமோ வகரமோ தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூல் வந்து பார்த்தோம். வந்து அப்புறம் உடம்படு மீதான் இப்ப பார்த்து சொன்னது. ஸோ அது நடக்கும். அதே மாதிரி தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்போது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் இயல்புணர்ச்சி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு இயல்பாவே இருக்கு. அப்புறம் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையா வந்து எழுத்து வகையால் சொற்கள் 4ஆகவும் அதே மாதிரி புணர்ச்சி நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆகவும் நம்ம வந்து 4 வகையா பிரிச்சு அதுக்கான எடுத்துக்காட்டும் பார்த்தோம். இது அப்படியே நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட். ஓகே புணர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அவ்வளவுதான். இதுதான் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதான் நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4ஆவதா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இதுல வந்து இடையில வரக்கூடிய நம்ம தேவையில்லை. நம்ம தேர்வு நோக்கில் வந்து முதல்ல என்ன எழுத்து வரும், இறுதியில என்ன எழுத்து வரும், அப்புறம் எது வந்து முதல்லையும் வராது இறுதியிலையும் வராது அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்துட்டோம், முடிஞ்சிடும். மொழி என்பதற்கு சொல் எனும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இக்காலத்தில் வந்து ஞானம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அஞ்ஞானம் இஞ்ஞானம் எஞ்ஞானம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. இப்ப ஞானம் அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணல, அந்த தனித்து இயங்கல வந்து. ஆனா என்ன பண்ண அஞ்ஞானம் இஞ்ஞானம் எஞ்ஞானம் சொல்லி பயன்படுத்துறாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். வந்து இப்ப மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 எப்படி வரும் அப்படின்னா மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு. அப்ப மொழிக்கு முதலில் வரக்கூடியது உயிரெழுத்து வருமானு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 12மே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆ முதல் அவ்வரே அப்படின்னு. அதே உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதுல உயிர்மை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த கா சா தா நா பா மா வந்து அப்ப கா சா தா நா பா மா இதுல இந்த 6 எழுத்துக்கள் வந்து அதனுடைய வரிசைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 இருக்கும். அப்ப 6 × 12 அப்படின்னு போட்டீங்கன்னா 72 பார்க்கிறோம். இந்த 72 எழுத்துமே வந்து மொழி முதல்ல வரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கா சா தா நா பா மா வந்து இந்த அந்த கா சா தா நா பா மா. ஸோ இந்த 6 எழுத்து அதுக்கு என்ன பண்ணா காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ அப்படின்னு வரும். சா சா சி சி சு சு சே சே சை அப்படின்னு வரும். தா தா தி தி து தே தே அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி 12 எழுத்துக்கள் வரும். 12ம் வரும். அப்போ 6 × 12 போட்டா 72 வந்துருச்சு. ஞா வரிசை அப்படின்றது வரும் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். ஆனா இப்ப பயன்பாட்டுல இல்ல. வந்து அந்த மாதிரி ஞா அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞாயிறு வந்து ஞாலம் ஞானம் அப்படின்னு அது மாதிரி நே நோ ஞா 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 நே நோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஞா வரிசையில வந்து 4 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது ஞா அப்படின்னு வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அண்ட் யா வரிசை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் வா வரிசை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 8 இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆ முதல் ஆ முதல் அவ் வரை 12 வரும். உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கா சா தா நா பா மா வந்து மொத்தம் 6 × 12 72 உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதனுடைய வரிசைகள் ஃபுல்லாவே வந்துடும் அப்படின்னு பாக்குறோம். ஞா அப்படின்னு எடுத்துட்டா அதுல 1 மட்டும் தான் வருது வந்து. அதே மாதிரி ஞா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஞாயிறு இருக்குல்ல அந்த ஞா அதை எடுத்துட்டோம்னா அதுல 4 வருது அப்படின்னு பாக்குறோம். ஸோ 4 இருக்கு. யா வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். வா வரிசையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கு. நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா யா வந்து வருமா, வா வருமா, ஞா வருமா, ஞா வருமா, கா சா தா பா மா நா வருமான்னு கேட்டானா வரும். அவ்வளவு. அப்போ உயிரெழுத்து வரும், கா சா தா நா பா மா வரும், ஞா வரும், ஞா வரும், யா வரும், வா வரும். அவ்வளவு. இது ஞாபகம் வச்சுட்டா போதும்.
இது வந்து மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மொழிக்கு முதலில் வரக்கூடியது அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்குறோம். ஸோ இதை நோட் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட். வந்து இதை வந்து கண்டிப்பாக நமக்கு தெருவில் கேட்போம். மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள் வராது. இக்கு இச்சு இஞ்சு இட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து மொழிக்கு முதல்ல வரவே வராது. இது 18மே வராது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மீதியெல்லாம் வேண்டியதில்லை. ஸோ அதெல்லாம் வேண்டியதெல்லாம் விட்டுலாம். வந்து இப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி எழுதணும். அப்போ உயிரெழுத்து என்ன பண்ணாதுன்னா தனியா வராது. என்ன பண்ணணும்னா உயிர்மெய்யாக மட்டுமே வரும் அப்படின்னு பார்க்கணும் மொழிக்கு இறுதியில். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து மொழி இறுதியில் வரும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். அதில் இப்போ இன்னு மெய் எழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மொழி இறுதியாக எழுத்துக்கள் இது இம்பார்ட்டன்ட். வந்து சொல்லின் இறுதியை உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சொல்லோட இறுதியில் என்ன பண்ணனா உயிரெழுத்துக்கள் தனித்து வர்றது கிடையாது. அப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்றது கண்டிப்பாக என்ன பண்ணா தனித்து வராது அப்படின்னு பார்க்குறோம். வந்தா எப்படி வரும் அப்படின்னா மெய் எழுத்துக்களாக மட்டும்தான் வரும். உயிர்மெய் எழுத்துக்களாக தான் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அப்போ ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஜாவும் என்ன பண்ணாலும் சொல்லின் இறுதியில் வராது. அதோட விட்டுலாம் ஃப்ரெண்ட், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். சில சொற்கள் அப்படின்னும் போது வடமொழி சொற்கள். இப்போ கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் பெயர் சொல்லில் இவ்வாறு எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுது. பிறமொழி சொற்கள் பயன்படுத்துமா அங்கே நம்ம பயன்படுத்த தமிழ் சொற்கள் பொறுத்தவரை தான் இந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். வந்து அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். வந்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். வந்து மட்டுமே வரும் அப்படின்னா அளவடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். வந்து மற்றபடி நம்ம சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இடையில வராது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அளவடை ஓ ஓதல் அப்படின்னு பார்த்தோம். ஓ ஓதல் அப்படின்னு பார்த்தோம். வந்து ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில வருது. நம்ம என்ன சொல்லணும், இதை வந்து எப்படி எழுதணும் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓதல் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. வந்து ஆனால் அளவடைக்காக நம்ம என்ன பண்ணணும் ஓதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வந்து ஸோ அப்போ வந்து சொல்லின் இடையில வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொழியின் முதல் எழுத்துக்கள் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இடையில வராது இறுதியில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஆகு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய ஒன்றிற்கு ஆகி வருவது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இந்த டெஃபினேஷன் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ அப்போ தேர்வு நோக்கில் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியா விடையளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒன்றின் பெயர் வந்து அதனை குறிக்காமல் மற்றொன்றுக்கு ஆகி வருவது. வந்து அப்போ பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய 6 வகையான பெயர் சொற்களையும் ஆகு பெயர்கள் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து தொல்காப்பியர் வந்து மொத்த ஆகு பெயர்ல எத்தனை சொல்றாருன்னா 7ன்னு சொல்றாரு தொல்காப்பியர். வந்து அதே நன்னூலார் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்றாரு 15 சொல்றாரு. அப்போ நன்னூலார் 15 தான், தொல்காப்பியர் வந்து 7 சொல்றாரு. ஆனால் ஆகு பெயர்கள் அப்படின்னா நம்ம எத்தனை பார்க்க போறோம்னா 16 வகை அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆகு பெயர் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் ஃப்ரெண்ட். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்னா வெள்ளைனா அந்த பசுவோட வெண்மை நேரத்தை குறிக்குது. இப்போ இது வந்து என்ன சொல்லணும்னா சாதாரண ஒரு பெயர் சொல்லா வந்து இயல்பான ஒரு பெயர் சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே வந்து வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்றோம். அப்ப வீட்டுக்கு வெள்ளை அடித்தானா வெள்ளை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா சுண்ணாம்பு குறிக்குது. வெண்மை நிறத்தை வந்து குறிக்கல, சுண்ணாம்பு குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறம் சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர். அப்ப நம்ம ஆகு பெயர் மொத்தம் 16 பார்க்கிறோம். அதுல முதல் ஆகு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பொருளாகு பேர் அப்படி சொல்லி சொல்லுவோம். அப்ப முதலாகவே பொருளாக பேர் சொல்லுவோம். இடவாகு பேர், காலவாகு பேர், சினவாகு பேர், குணவாகு பேர், தொழிலாகு பேர், சொல்லாகு பேர், தானியவாகு பேர், கருவியாகு பேர், காரியவாகு பேர், கருத்தாக பேர், ஊமையாகு பேர், எண்ணல் அளவை ஆகு பேர், இடுத்தல் அளவை ஆகு பேர், முகத்தல் அளவை ஆகு பேர், நீட்டல் அளவை ஆகு பேர். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இவ்வளோ இருக்கா, இவ்வளோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பொருளாக பேர் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்ப ஒரு முழு பொருளின் பெயர் தன்னை சுட்டாது அதன் உறுப்புக்கு மட்டும் ஆகி வருது. வந்து அப்ப பொருளாக பேருன்னா வந்து முழு பொருளோட பெயர் வந்து என்ன ஆகுதுன்னா உறுப்பை மட்டும் குறிச்சுதுன்னா இப்ப மல்லிகை சூடினால் அப்படின்னு பாக்குறோம். இப்ப செல்வி மல்லிகை சூடினால், மல்லிகை அப்படின்றது வந்து என்ன ஆகும், மல்லிகையோட செடியை குறிக்கும், வேரை குறிக்கும், தண்டை குறிக்கும், இலையை குறிக்கும், பூவை குறிக்கும், எல்லாமே குறிக்கும். ஆனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை என்ற பூவை சூடினால் எடுத்துக்கிறோம். அப்ப முழு பொருளின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உறுப்பு என்ன உறுப்பு சொல்லுது, என்ன உறுப்பை குறிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பூவை மட்டும் குறிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது பொருளாகு
பேர் அப்படிமா. இத்தொடரில் மல்லிகை என்னும் சொல் வந்து வேர், கொடி, இலை, பூ ஆகிய உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்த முழு பொருளை குறிக்கிறது. ஆனால் அது அடுத்துள்ள சூடினால் என்னும் பயனிலை மல்லிகை என்னும் பெயர் முழு பொருளை உணர்த்தாமல் அது உறுப்பு ஆகிய மலரை மட்டும் குறிக்கிறது. அப்ப என்னது மல்லிகை அப்படின்றது மலரை மட்டும் குறிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னது மொத்த தாவரத்தையும் குறிக்காம மலரை குறிக்கிறதுனால இது பொருளாக பேர் அப்படிங்க. இது இந்த எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுதான் கட்டப்பட்டலாம். இடவாகு பேர் அப்படின்னும் போது கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது வந்து இந்தியான்றது ஒரு இடம், ஒரு நாடு. ஆனா அந்த நாட்டை குறிக்காம கிரிக்கெட்டில் இந்தியா வென்றதுன்னா அந்த கிரிக்கெட் விளையாடி வீரர்களை குறிக்கிறது வந்து. அப்ப இடவாகு பேர் அப்படின்னும் போது என்ன சொல்ற, இடத்தோட தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு. அப்ப இடத்தோட தொடர்புடையது என்னன்னா வீரர்கள், அந்த நாட்டை சார்ந்த வீரர்கள். இப்ப இந்திய நாட்டை சார்ந்த வீரர்கள் இருக்காங்க, சோ அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் இடவாகு பேர். அப்ப இடம் வந்து இந்தியா வென்றது, இந்தியா அப்படின்ற இடம் வந்து வெல்லல, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வீரர்கள், அந்த வீரர்கள் விளையாட்டு போட்டியில வெற்றி பெற்றார்கள், அதுதான் இடவாகு பேர் அப்படிங்க. அப்ப காலவாகு பேர் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் பூ சூடினார். அப்ப டிசம்பர் என்னது மாதம், ஆனா மாதத்தை குறிக்கல, அந்த மாதத்துல பூக்கின்ற பூவை சூடினால் அப்படின்னு சொல்லி குறிக்குது. அப்ப டிசம்பர் பூ சூடினால் அப்படின்னும் போது இந்த மாத பேர் அம்மாதத்தில் பூக்கும் பூவிற்கு வந்து அமையதுனால இது என்ன சொல்லணும், காலவாகு பேர். அந்த காலத்துல பூக்கின்ற பூ, அந்த பூவுக்கு என்ன பண்ண டிசம்பர் அப்படின்ற பேர் வந்து வச்சுட்டாங்க. சினையாகு பேர் அப்படின்னும் போது வந்து என்னது பொருளாகு பேர் நம்ம எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி சினையை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன பண்ணுவோம், முழு பொருளையும் அது வந்து குறிக்கும் வந்து. இப்ப ஆசிரியர் வந்து தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார் அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர் தலைக்குன்னா ஒவ்வொரு தலைக்கும் வினாத்தாள், தலைக்குன்னு அர்த்தம் மொத்தம் அந்த உடலுக்கும் சேர்த்துதான் வந்து. சோ அப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு என்ன பண்றாரு, ஒரு வினாத்தாள் கூட, தலைக்கு ஒரு பழம் கூடு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, தலைக்கு மட்டும் கிடையாது, அது மொத்தமா அந்த உருவத்துக்கே பொருந்தும். ஆனா சொல்லும் போது ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு உறுப்பை குறிப்பிட்டு சொல்லி அது மூலியமா அந்த மொத்த பொருளையும் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னும் போது உறுப்போட பேரை சொல்றோம், ஆனா அது மொத்த பொருளையும் குறிக்குது அப்படின்னும் போது அதுதான் என்ன சொல்லணும், சினை ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கறது. அப்ப தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார், தலைக்கு ஒரு பழம் கூடு. குணவாகு பெயர் அப்படின்னும் போது வந்து என்ன ஆகுதுன்னா நிறத்தை வந்து, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை அடித்தான் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் வெள்ளை அடிப்போம் அப்படின்னும் போது என்னன்னா, வெள்ளை என்பது வந்து பாத்தீங்கன்னா நிறப்பண்பு, ஆனால் அந்த நிறத்தை குறிக்கல, ஆனா என்ன சொல்லிருச்சு, சுண்ணாம்பு குறிக்குது. அப்ப வெள்ளை அடிப்போம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குணவாகு பேர் அப்படின்றது எதை குறிக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறத்தை குறிக்காமல் சுண்ணாம்பை குறித்தனால குணவாகு பேர். தொழிலாகு பேர் அப்படின்னும் போது என்னன்னா, பொங்கல் உண்போம் வந்து தல் அல் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க பொங்கல் உண்போம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க பொங்கல் என்பதற்கு பொங்குதல் ஆகிய தொழில் பெயர் இருக்கு, ஆனா அதை குறிக்காம என்னது உணவை குறிக்குது அப்படின்னு. அப்ப பொங்கல்னா பொங்குதல் அப்படின்னு பாக்குறோம், அந்த தொழில் பெயரை குறிக்குது, ஆனா அதுக்கு பதிலாக உணவை குறிக்கிறதுனால பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது தொழிலாகு பெயரா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து சொல்லாகு பேர் அப்படின்னும் போது வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது வந்து. அப்ப வள்ளுவர் சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லை குறிக்காது, அவர் சொன்ன எந்த சொல்லு சொன்னாரு சொல்ல குறிக்கல, அவருடைய தத்துவங்களை மொத்தமா சொல்லுது வந்து. அப்ப பர்டிகுலரா அவர் என்ன சொல்லி சொன்னாரு அப்படின்னா அது குறிக்காம ஒட்டுமொத்தமா வந்து வள்ளுவருடைய திருக்குறள் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு இனிது அப்படின்னா. அப்ப பர்டிகுலரா அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லாம ஒட்டுமொத்த நூலையும் குறிக்கிறதுனால என்ன சொல்லணும்னா இது வந்து சொல்லாகு பெயர் அப்படின்னு பார்க்கணும். அப்ப எடுத்துக்காட்டு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது ஞாபகம் வச்சுட்டா போதும். தானிய வாகு பெயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலை இறக்கு. பாலை இறக்குன்னா என்னது, பாலை மட்டும் தனியா இறக்க முடியாது, பால் ஊத்தி வச்சிருக்க அந்த பாத்திரத்தை தான் இறக்கு. அப்ப தானியாகு பேர், தானினா பொருள்னு அர்த்தம் ஃப்ரெண்ட் வந்து. தானி அப்படின்னா ஒரு பொருளின் பெயர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தானி அப்படின்ற பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை இறக்குன்னு சொல்லாம அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய பாலை இறக்குன்றேன் வந்து. அப்ப என்ன குறிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாலை இறக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பால் தொடர்புடைய பாத்திரத்தை குறிக்கிறதுனால என்ன சொல்றேன்னா அது வந்து தானியாகு பேர். தானி அப்படின்றது என்னன்னா பொருளை குறிக்கும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து கருவியாகு பேர் அப்படின்னு ஒரு கருவியின் பெயர், அதனால் உண்டாகிய காரிய பொருளுக்கு ஆகி வருவது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப குழல் கேட்டு மகிழ்ந்தால், குழல் கேட்டு மகிழ்ந்தா குழலை கொடு அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தானா அப்படி கிடையாது. குழல் கேட்டு மகிழ்ந்தாலும் குழல்ல இருந்து வரக்கூடிய இனிமையான ஓசை வந்து புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய ஓசையை கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னும் போது குழல் கேட்டு. அப்ப குழல் கேட்டு மகிழ்ந்தான் எதுனா கருவி ஆகு பேருக்கு எடுத்துக்காட்டு. நம்ம தலைப்பு எடுத்துக்காட்டு அப்படி போயிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதை நம்ம ரீகால் பண்ணோம்னாவே என்ன பண்ணிடலாம்னா நம்ம தேர்வுல கேள்வியை கேட்கும் போது சுலபமா விடையளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அடுத்து காரிய வாகு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா வந்து நான் சமையல் கற்றேன், பைங்குல் வளர்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இங்கு சமையல் எனும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு கருவிக்கு பெயராகி வருவது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம சமையல் கற்றேன் அப்படின்னா சமையல் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது அந்த கருவி வந்து, அந்த கருவிக்கு பெயராகி வர்றதுனால என்ன சொன்னா காரிய வாகு பெயர். அப்ப என்ன காரியம்னா சமையல் கற்றேன் அப்படின்னு பார்க்கிறோம். சமையல் அப்படின்றது என்னன்னா ஒரு கருவியா வந்து இருக்கு, அப்ப அந்த கருவிக்கு பெயராகி வருது சமையல் கற்றேன் அப்படின்னு போது என்னன்னா இங்க சமையல் எனும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு கருவிக்கு பெயராகி வருவது அப்படின்னு காரியம்.
அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருவி ஆகு பெயர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இது காரிய வாகு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்க கருவி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லி காரியத்தை வந்து சொல்றது. இங்க காரியம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா காரியத்தை சொல்லிட்டு கருவியை குறிப்பிட்டு காமிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப நான் சமையல் கற்றேன், பைங்குல் வளர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப ரெண்டுமே எதுக்கு எடுத்துக்காட்டு? நான் சமையல் கற்றேன்னு இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். காரிய வாகு பெயருக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. கருத்தாகு பெயர் திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு. அப்ப திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னா என்னன்னா அவர் இயற்ற பெற்ற நூலுக்கு ஆகியவர் திருக்குறளை படித்துப்பார்னு அர்த்தம். அப்ப கருத்து என்னன்னா திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படி அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா திருவள்ளுவரை படித்துப்பார். அப்ப கருத்தாகு பெயரா வந்து இருக்கு அப்படின்னு. ஓமை ஆகு பெயர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா காலை வந்தான் அப்படின்னா காலை போன்ற ஆண்மகன் வந்தான் அர்த்தம். அப்ப காலை அப்படின்றத வந்து என்ன சொல்றோம்னா ஓமையா சொல்றோம். அந்த அளவுக்கு காலை போன்ற அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா வந்து அவனை பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா காலை போன்ற வீரம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால காலை வந்தான். அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர் வந்து எண்ணெய் குறிக்கும் பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருது. எண்ணல் அளவை அப்படின்னு பார்க்கும்போது 4 2 சொல்லுக்குருதி. இங்க 4 அப்படின்றது 4 குறிக்கல. என்ன குறிக்குதுன்னா 4 அடிகளான 4 அடியாரை குறிக்குது. 2 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல குறிக்கல, 2 அடிகளாலான திருக்குறளை குறிக்குது அப்படின்னு. அப்ப 4 2 அப்படின்னும் போது இங்க என்ன எண்ணிக்கையை குறிக்காமல் வந்து பாத்தீங்கன்னா 4 அடியாரும் திருக்குறளையும் சொல்றதுனால இது எண்ணல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சதற்கு ஆகி வருவதில் அப்படின்னு. எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னா 5 கிலோ வந்து என்ன விலைன்னு கேட்கிறோம். அப்ப ஒரு கடைக்கு போறோம் 5 கிலோ. அப்ப அரிசியோ அல்லது பருப்போ தான் நம்ம என்ன சொல்றோம் 5 கிலோ அப்படின்றோம். அப்ப என்ன குறிக்குதுன்னா அந்த அரிசியை குறிக்கும் அல்லது பருப்பு குறிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர் வந்து. அடுத்து முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னும் போது என்னன்னா முகத்தல் அப்படின்னும் போது என்னன்னா நெய் பால் வந்து முகந்து எடுக்கிறது பாத்திரத்துல. ஸோ அப்ப 4 லிட்டர் தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் என்னதுன்னா 4 லிட்டர் நெய் தேவை, 4 லிட்டர் பால் தேவை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். நீட்டல் அளவை ஆகு பெயர் 3 மீட்டர் கொடு அப்படின்னு கேட்கிறோம். 3 மீட்டர் கொடுன்னா 3 மீட்டர் நீளம் உள்ள துணியை கொடுன்னு அர்த்தம். 3 மீட்டர் கொடுன்னா 3 மீட்டர் ஸ்கேல் எடுத்து கொடுக்க மாட்டாங்க வந்து அந்த 3 மீட்டர் நீளம் உள்ள என்ன பண்றாங்க துணியை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதான் 3 மீட்டர் கொடு அப்படிங்க. ஸோ அப்ப மொத்தம் நமக்கு 16 இருக்கு ஃப்ரெண்ட். வந்து இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது எதெல்லாம் வரும் அப்படின்றத நான் மார்க் பண்றேன். கண்டிப்பா நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓமை ஆகு பேர் கேட்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து குணவாகு பேர் கேட்பாங்க, சினையாகு பேர் கேட்பாங்க, பொருளாகு பேர் அண்ட் காலவாகு பேர் கேட்பாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் தேர்வு நோக்கில் வந்து இது வந்து மிக மிக முக்கியம் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இது வந்து நம்ம கண்டிப்பா அந்த தலைப்பு அந்த எடுத்துக்காட்டு தலைப்பு எடுத்துக்காட்டு அதை மட்டும் படிச்சுக்கிட்டாவே போதும். நமக்கு இந்த ஆகு பெயர்ல இருந்து ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்ததுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று புணர்ச்சி, மற்றொன்று என்ன அப்படின்னா ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு வந்து ஒரு கேள்வின்னு சொல்லி 2 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2க்கும் மேற்பட்ட கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதை நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. நாளை வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து இலக்கணம் அப்படின்னு இங்க நிறைவு செய்யறோம். சொல் இலக்கணம் நாளை வகுப்புல வந்து பார்க்க போறோம். சொல் இலக்கணத்தோட சேர்ந்து நம்ம திருக்குறள் அப்படின்னு கண்டிப்பா நாளை வகுப்புல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா.